இந்த கடைசி கண்டிய பொன்மாரா என்னை போய் வரத்தா என்று வழி அனுப்ப முடியாமல் பஞ்சானையில் படுக்கலையே பாலு பாழம் உன்னாலையே பஞ்சானையில் படுக்கலையே பாழும் உன்னாலையே கடைசி நேரத்தில் அவன் திருமணத்தை பார்க்க என் உள்ளமெல்லாம் பதறுகிறேன் சுவாமி சாமி எனக்கு என்னவென்று சொல்வேர் மன்னா சென்று உங்களுக்கு ஏதாவது ஆகிவிட்டால் எனக்கு யாரு ஆதரவு நாதா சாமி இந்த கடைசி நேரத்தில் என்னை ஆதரவு கேட்கின்றாயே சுவாமி இந்த சண்டாள உனக்கு நான் என்ன கல்வி சொல்வேன் சுவாமி கண்டிய கொள்வாரா நாதா அடிபட்டு இந்த
சாய்ந்த பின்னே அத்திவா நகரத்திலே உனக்கு ஆதரவு காட்ட ஒருவர் கிடையாது. அதெல்லாம் சேர்ந்து வாழ்வாய் சாமி கோச்சாரம் இல்லாதவன் என்று இழிவாக பேசுகின்றார்களே, அந்த சேதி எப்போது மறைய போகின்றது சுவாமி? செய்த பாண்டவரை நம்பியானோ அடிபோ செய்த பாண்டவரை நம்பியானோ புகழ் உடைய வருவதோ வரமாட்டோ அந்த வீரமுய காண்டிவ கரை பட்டி சிதறிய விழுதே பாண்டவரை எதிர்த்து இந்த களத்திலே ஒருவேளை தோல்வி அடைந்து இந்த புண்ணிய புய மீதில் நான் சாய்ந்த பின்னே கன்னியாகுமரி அந்த சூரசேர புதவியானே குந்தி தேவி அவள் போய் வளத்தில் ஓடி வந்து மகனே கனா கனா ஆதிலே என்னை பெற்று ஆக்கியை விட்ட அன்னையானே அருமை தாய்மொழி அந்த போர்க்களத்தில் ஓடி வந்து மகனே கண்ணா மகனே கண்ணா மகனே கண்ணா முந்தி பிறந்தவனே முறை பால் அறிந்தாட பாலா உன்னை பெற்று ஆக்கி விட்ட அன்னை வந்திருக்கின்றேன் என்னை பாரடா பாரடா மகனே 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 என்று என் தாயானவள் அப்படி அணுகின்ற பொழுது என் தம்பிமார்கள் கேட்பார்கள், அம்மா இறந்து கிடக்கின்றவனோ எங்கள் எதிரியாக விலகக்கூடிய தேர் ஓட்டிய மகன் அவன் மீது நீங்கள் விழுந்தான காரணம் யார் என்று கேட்க என் தாயான குந்தமாதேவி பொழுது நடந்ததை எல்லாம் சொல்லுவாள். கன்னி பருவத்திலே சூரிய பகவானோடு சேர்ந்து யார் பெற்ற ஆற்றிலே விட்டேன் என்று உண்மையை சொல்லுகிற பொழுது பாண்டவர் ஐவரோடு நீ சேர்ந்து வாழலாம்.
பண்ணிக்கிறீங்கன்னா நீங்க இவ்வளவு நேரம் நல்லா தான் இப்ப என்ன தலாடிங்க என்ன ஆச்சு இவ்வளவு நேரம் நல்லா இருந்த இப்ப ஏன்டா தள்ளாருன்னு கேக்குறேன் முட்டாளு. ஆமா நம்ம தள்ளானாதான் கவர்மெண்ட் ஸ்டாண்டர்டா இருக்கும். கவர்மெண்ட் ஸ்டாண்டர்டா பண்ற நீ ஸ்டாண்டர்டா இருக்கும். நம்ம ஸ்டாண்டர்டா இருந்தோம்னு வச்சுக்கோ கவர்மெண்ட் தள்ளாரி போடும். ஓஹோ கவர்மெண்ட் தலாடாத இருக்கு நீ தலாடிங்கிற கொஞ்சம் குடிக்கிறியா எத்தியா மூஞ்சி வீதியில திப்பிட்டு பாரு டேய் குடியா பத்தி உனக்கு என்னடா தெரியும்? எனக்கு ஒண்ணும் தெரியாதே குடிகார கம்யூனிட்டிக்கு தான் தெரியும். குடிகார கம்யூனிட்டி தான் தெரியும் குடிகார கம்யூனிட்டிக்கு தான் குடியோட பேரு தெரியும். டேய் ஒரு சமாச்சாரம் காலையில குடிக்கிறவன் கம்யூனிட்டி கம்யூனிட்டி மத்தியானம் குடிக்கிறவன் மானகட்டுவன் மானகட்ட குடி ராத்திரில குடிக்கிறவன் சம்சாரி சம்சாரி குடி இதுல எந்த குடி நீ மொத்த வேலையுமே குடிக்கிறியா காலையில வேலையும் குடிக்கிறியா கள்ள குடிக்கிற வீடு கடலை சாராயம் குடிக்கிற வீடு சமுத்திரம் சமுத்திரம் குடிக்காத வீடு கொட்டு சொயிறு குடிய பெற்று உனக்கு என்னடா பேரு தெரியும்? ஒண்ணுமே தெரியாதப்பா என்ன போல குடிகாரனுக்கு தெரியும். அது என்ன அந்த கை காட்டுறா குடிகார கம்மியாச்சு நானு. ஆமா இங்க என்ன நடக்குது? இங்க ஒரு ஆட்ட ஆடிங்கிறாங்க யார கேட்டு ஆட்ட ஆடுறீங்களா நீங்க? யாரை கேட்கணும் என்ன போல குடிகாரனை கேட்கணும். என்ன போல குடிகாரனை கேட்டு ஆட்டம் ஆடணும். மின்னாரம் ஒட்டா ஒரு மணி வரைக்கும் ஏச்சு வெளியே வரக்கூடாது வரக்கூடாது உள்ள வைக்கணும் அத்தியாவசிய குடிகார கம்மியாச்சு நான் என்ன நினைச்சிருக்கிறேன். பரவாயில்ல பரவாயில்ல சரி ஏதோ போனா போட்டோம் 7 மணி கூட அவனை ஆட்டம் ஆடுவாங்கடா. எவனும் ஆட மாட்டான் ஆட்டம் ஆடுவாங்க. இந்த மாதிரி குச்சி காந்தி பர்மிஷன் வாங்கிருக்கிறியா? பர்மிஷன் வாங்கினியா? பர்மிஷன் வாங்கிட்டேன் வாங்கிட்டியா? அந்த ரசீது கொஞ்சம் காட்டுறாங்க. ரசீது உள்ள இருக்குது உள்ள வச்சுனா புடகத்துக்கு வந்தியாங்க வெளியா? சரி ஏதோ போனா போட்டோம் ஆடி புடுங்க. யார வராங்க நீ ஏன் சகல் படிதானே? ஏன் சகல் படிதானே நீ? ராத்திரி நம்ம 2 பேர் குச்சிங்களா? வந்துட்டியா? நான் ஓட்டு ஓட்டு வந்து கேட்டியா? ஏதோ போனா போட்டா ஆடி விடு. அதாவது இந்த உலகத்திலே வேறான அரசர்கள் யாரு பாண்டவர்கள் பாண்டவர் ஐவராஜாக்கள் அந்த பாண்டவர்களே என்னுடைய அண்ணன் யாரு தர்மநந்தன் நம்ம அண்ணன் துரமுருகன் ஹாஸ்பிட்டலுக்கு கேட்டுக்கிறாங்களா அது நம்ம சொல்லக்கூடாது யாரா திட்டுவாங்க அப்படியே அண்ணவனுக்கு அப்படியே நடுங்கின்ற என்னுடைய அண்ணன் இரண்டாவதாக இரண்டாவதாக மூன்றாவதாக பிறந்தவன் இந்த வந்த பாண்டவனே இந்த அவனியே ஆள பிறந்தவன் அழிக்க பிறந்தவன் பாண்டவனிலிருந்து எனக்கு ஒரு நாமதேயமா 11 நாமதேயம் 11 பேரு
ஆஞ்சலே விஜயன் வில்வதயன் காந்திபன் வர்குலே மரண்டே மரண்டாமன் அதுவும் ஒரு பேர வரைக்கும் என் மாமா அப்படியே 11 நாமதேயத்திற்கு வேலி 11 நாமதேயத்திற்கு சொந்தம்